இந்த விழாவிற்கு தலைமையேற்று சிறப்புரை வழங்கி வாழ்த்த வந்திருக்கும் சந்தியா பதிப்பக நிறுவனர் மாயவரம் தந்த மாணிக்கம், மாண்பில் பெரியவர், இலக்கியவியலாளர், எழுத்தாளர், மனிதநேய பண்பாளர், பல நூல்களின் ஆசிரியர், எழுத்து வித்தகர். இவர் தனது 20 வயதிலேயே கனவு சிறகுகள் என்ற தனது முதல் கவிதை தொகுப்பை வெளியிட்ட பெருமைக்குரியவர். திரு சந்தியா நடராஜன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அவருக்கு நம் நூல் ஆசிரியர் திரு ராமா சவுந்தர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். நூல் ஆசிரியரின் மனைவி திருமதி விமலா சவுந்தர் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார்கள். இன்றைய நூல் வெளியீட்டு விழா நாயகன், நூலாசிரியர், கவிஞர், இலக்கியவாதி, நல்ல கதைஞானம் உள்ளவர், சிறந்த திரைநாயகன், எளிமைவாதி, இரக்க சிந்தனை நிறைந்தவர் திரு ராமா சவுந்தர் அவர்கள். என் விழி படலங்கள் இரண்டும் போடுகளாகிவிட்டன, உன் வீட்டு ஜன்னல் கம்பியே உற்று நோக்கியதால் என்று கல்லூரி காலத்திலேயே கவிதை எழுதிய எங்கள் மதுரை மண்ணின் மைந்தர் திரு ராமசவுந்தர் அவர்கள். சபை நிறைந்த சக்கரவர்த்திகள் அனைவருக்கும் நம் அனைவரும் கரவொலி எழுப்பி வாழ்த்துக்களையும் நம் கரகோஷங்களையும் தெரிவிப்போம். அனைவரையும் வருக வருகவென வரவேற்கிறோம். இன்று ஒரு படைப்பாளியின் மகத்தான படைப்பை அறிமுகம் செய்வதற்கான புத்தக வெளியீட்டு விழா. புத்தகம் ஐந்தெழுத்து மந்திர சொல். இதன் மகத்துவம் பெரிது. தலைகுனிந்து என்னை பார், உன்னை தலை நிமிர்ந்து நடக்க வைக்கிறேன் என்று சொல்லுவது புத்தகம். தொட்டு பார்த்தால் புத்தகம் ஒரு காகிதம், தொடர்ந்து படித்தால் அது நம் கூடவே இருக்கும் ஆயுதம். சுவாசித்து சும்மா சுற்றி திரிவதை விட புத்தகத்தை வாசித்து வா, உன்னை நீ வலம் வரலாம் என்றார் ஒரு கவிஞர். ஒரு நூலகம் திறக்கப்படும் போது ஒரு சிறைச்சாலை மூடப்படுகிறது என்றார் பேரறிஞர் அண்ணா. 1000 புத்தகங்கள் வாசித்த ஒருவனை காண்பியுங்கள், அவனே என் வழிகாட்டி என்றார் ஜூலியஸ் சீசர். பயங்கரமான ஆயுதம் எதுவென கேட்டால் துப்பாக்கி தோட்டாக்கள் அல்ல, வீரியமிக்க புத்தகம்தான் மிகப்பெரிய ஆயுதம் என்றார் மார்ட்டின் லூதர் கிங். போதும் என்று நொந்து போய் புது வாழ்வை தேடுகிறீர்களா? ஒரு புத்தகத்தை வாசிக்க தொடங்கள் என்றார் இங்கர்சால். இவ்வளவு பெருமை மிக்க புத்தகம் ஒன்றை இன்று சந்தியா பதிப்பகத்தார் வெளியிடுகிறார்கள். மதுரை மண்ணின் மைந்தன், கவிஞர், கட்டுரையாளர் திரு ராமா சவுந்தர் அவர்கள் எழுதிய முதல் சிறுகதை தொகுப்பு இந்த கரை தாண்டும் நதிகள் புத்தகம். 25 முத்தான சிறுகதைகள் அடங்கிய தொகுப்பு வாசிக்கும் போது ஒரு புதுமுக எழுத்தாளரின் கதைகள் போல் அல்லாமல் ஒரு புதுவிதமானதாக இருக்கும். அவரை வாழ்த்தி அவரது வளர்ச்சியில் பங்கு கொள்ள வந்திருக்கும்
விருந்தினர்களை உள்ளன்போடு உவகையோடு வரவேற்பதில் எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. சந்தியா பதிப்பகம் தொடங்கி 1000 புத்தகங்களுக்கு மேல் அச்சிட்டு வெளியிட்டவர். அதில் இவர் எழுதி வெளிவந்த உலகத் திரைப்பட மேதை அகிரா குலோசாவின் சுயசரிதையும் ஜெருசலேம் என்ற நூலும் மொழிபெயர்ப்பு பணிகளில் குறிப்பிடத்தக்கது. எதிரி உங்கள் நண்பன், இனியில்லை மரண பயம், சாணக்கிய நீதி, தாவோ தேசிங், மாயவரம் சில நினைவுகளும் சில நிகழ்ச்சிகளும், ஆண்டன் செக்காவ் சிறுகதைகள், மரபும் புதுமையும் பித்தமும் ஆகிய நூல்கள் இவரின் திறமைக்கு சான்று. திரு சந்தியா நடராஜன் அவர்களை வாழ்த்துரை வழங்க பேரன்போடு அழைக்கிறோம். நமது நூலாசிரியரை தனது பாணியில் மிக சிறப்பாக அறிமுகம் செய்து வாழ்த்திய திரு சந்தியா நடராஜன் அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நமது விழாவின் கருப்பொருளான நூல் வெளியீடு விழா நடைபெற இருக்கிறது. எழுத்தாளர் திரு சந்தியா நடராஜன் தலைமையில் ஜமாப்பட இயக்குனர் மற்றும் ஹீரோ திரு பாரி இளவழகன் அவர்களை நூலை வெளியிட அன்புடன் அழைக்கிறோம். மிகவும் நெகிழ்ச்சியான தருணமாக இருந்திருக்கிறது. அடுத்து நம்முடன் பேச இருப்பவர் கோவையிலும் சென்னையிலும் பல சிக்கலான வழக்குகளை திறம்பட வாதாடி வென்றவர், தன் மைத்துனரும் நூலாசிரியருமான திரு மா சவுந்தர் அவர்களை வாழ்த்தி பேச வருமாறு அன்போடு அழைக்கிறோம். PR ரமேஷ் பாபு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய விழா நாயகரும் என்னுடைய மைத்துனும் அன்புக்குரிய சவுந்தர் அவர்களுடைய கரையை தாண்டும் நதிகள் என்ற நூல் வெளியீட்டு விழாவிலே முன்னணி வைப்பதற்காக எனக்கு வாய்ப்பளித்தமைக்காக முதலில் என்னுடைய மைத்துனும் இன்றைய விழா நாயகருமான சவுந்தர் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொருவரும் கல்லூரியிலே படிக்கின்ற காலத்தில் பல கற்பனைகளும் நம்முடைய இலக்குகளும் லட்சியங்களும் பல்வேறு விதமாக இருந்திருக்கும். ஆனால் கல்லூரி காலம் முடிந்த பிறகு எனக்கு முன்னால் பேசியவர் சொன்னதை போல நம்முடைய குடும்ப தேவைகளுக்காக சில பணிகளை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டிய சூழ்நிலையில் தள்ளப்படுகிறோம். ஆனாலும் கூட நம் மனதில் இருக்கின்ற அந்த லட்சியங்களை நோக்கி பலரும் பயணப்படுவதில்லை. ஆனால் அந்த வகையில் இன்றைக்கு சவுந்தர் தன்னுடைய பொருளாதார தேவைகளுக்காக அம்பத்தூரிலே தொழில் ஆரம்பித்தாலும் கூட தன்னுடைய சோல் சர்ச்சிங், நம்முடைய ஆத்ம திருப்திக்காக என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தாரோ அதை இங்கே வெற்றிகரமாக செய்திருப்பதை நான் மனதார பாராட்டுகிறேன். பலருக்கும் அந்த வாய்ப்பு கிடைப்பதில்லை. ஆனால் உங்களுடைய அந்த லட்சியத்திலே இன்றைக்கு எழுத்துப்பணியிலே சிறப்பாக ஒரு நூல் வெளியிட்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால், குடும்ப சூழ்நிலையிலும் நம்முடைய பொருளாதார தேவைகளுக்கு பணியாற்றி கொண்டிருக்கின்ற இந்த லேக் ஆஃப் டைம், பணி நேரமின்மை இல்லாமல் இருந்தாலும் கூட இதற்காக தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி ஒரு மிக சிறந்த நூலை நீங்கள் படைத்திருப்பது மிகவும் மகிழ்ச்சியாகவும் மிகவும் நம்மளுக்கெல்லாம் சந்தோஷம் தருவதாக இருக்கிறது. உங்களுடைய பணி மேலும் மேலும் வளர வேண்டும். எழுத்துலகிலே நீங்கள் ஒரு சிறந்த இடத்தை பிடிக்க வேண்டும் என்றும் ஒரு காலத்தினால் உங்களை போற்றக்கூடிய ஒரு சிறந்த நிலையை நீங்கள் உயர வேண்டும் என்று சொல்லி எனக்கு நல்ல வாய்ப்பு அளித்தமைக்காக இந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு PR ரமேஷ் பாபு அவர்களே. இதில் நிறைய தொல்லைகள் உண்டு. அதை பற்றி நம் ஆசிரியர் விரைவில் ஒரு புத்தகம் வெளியிடலாம். அவ்வளவு கதைகள் இருக்கின்றன. ஆனால் திருவள்ளூர் அருகே உள்ள காக்கலூர் தொழிற்பேட்டையில் அந்த தொல்லைகள் ஏதும் இல்லை. அதற்கு காரணம் நம் காக்கலூர் தொழிற்பேட்டை உற்பத்தியாளர்களின் சங்கத்தின் தலைவர் பொதுச் செயலாளர் வெற்றி திருமகன் திரு K பாஸ்கர் அவர்கள்தான். இப்பொழுது தன் சக இண்டஸ்ட்ரியலிஸ்ட் மற்றும் நூலின் ஆசிரியர் திரு சவுந்தர் அவர்களை வாழ்த்தி பேசுமாறு அன்போடு அழைக்கிறோம்.
அனைவருக்கும் காலை வணக்கம். மேடையிலே வீட்டிருக்கின்ற சிறப்பு விருந்தினர்களுக்கும் இங்கு திரளாக வந்திருக்கின்ற நண்பர்களுக்கும், கரையை தாண்டி நதிகள், இந்த புக்கு வந்து நான் பார்த்தோன்னே பயங்கரமாக, ஏன்னா நான் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டாக எங்களுக்கெல்லாம் நான் காலையில் கம்பெனிக்கு போவோம், கம்பெனியில் வேலை கொடுக்கணும், அடுத்தது காலையிலேருந்து நைட்டு வரலும் பார்த்தீங்கன்னா இது ஒரு சைக்கிளாகவே இருக்கும். ஏன்னா நம்மகிட்ட 50 பேர் வேலை செய்வோம், அந்த வேலைக்காரனுக்கு வேலை கொடுக்கணும், கம்பெனிக்காரனுக்கு பதில் சொல்லணும், இதை விட்டு வீட்டுக்கு வந்தால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பதில் சொல்லணும். இது ஒரு சைக்கிளாக தான் இருக்குமா கண்டி. இந்த மாதிரி ஒரு குருஷியலாக இருக்கிற டைமில் கரையை தாண்டும் நதிகள் அப்படின்ற ஒரு சூப்பரான டாப்பிக்கில் இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கு கொள்வது உண்மையிலே பெருமையாக கொள்கிறேன். ஏன்னா நாங்கள் எங்கள் எஸ்டேட் பார்த்தீங்கன்னா காக்கலூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், ஒரு 360 இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும், 15,000 பேருக்கு வேலை கொடுக்குறோம். டைரெக்டாக எல்லாம் இன்டைரக்டாக இல்லாமல் ஒரு கார் மேனுஃபேக்சர் பண்ணுற பார்ட் கொடுக்குறோம், 2 வீலர் மேனுஃபேக்சர் பண்ணுற பார்ட் கொடுக்குறோம் டைரெக்டாக. ஸோ அதில் வந்து இவருடைய பங்கு அப்படின்றது நான் நிறைய நாள் அவர் பார்த்துருக்கேன். பட் எல்லாம் வருவார், எந்த மீட்டிங் கூப்பிட்டாலும் வருவார் போவார், அவ்வளோதான். நான் கட்டி சரி ஓகே பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்ற போது, பட் அவருக்குள்ளே இந்த மாதிரி ஒரு கதைகள்லாம் ஒளிந்திருக்குன்றது உண்மையிலே பெருமையாக இருக்குது. ஸோ அதனால் அவர் என்னை கூப்பிட்ட உடனே சரி சார் நான் கண்டிப்பாக வரேன். ஏன்னா நம்ம இண்டஸ்ட்ரீஸ்னால் ஓகே, ஏன்னா நான் வந்து கம்பத்தூரில் ஒரு இண்டஸ்ட்ரி வச்சுருக்கேன், நம்ம படப்பையில் ஒரு இண்டஸ்ட்ரி வச்சுருக்கேன், இப்போ வல்லம் படக்காலில் கூட ஒரு இண்டஸ்ட்ரீஸ் வச்சுருக்கேன், புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ எல்லா இண்டஸ்ட்ரியோடு இன்ட்ராக்ட் பண்ணி தான் பழக்கம். சார் நான் இதில் வந்து என்ன பேசணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இல்லை கண்டிப்பாக நீங்கள் வரணும் சார், ஏன்னா எங்கள் எஸ்டேட்டில் நீங்கள் செக்ரட்டரி அப்படின்றனால வரணும் அப்படின்னாரு. இங்கே வந்து அப்புறம் தான் தெரியுது இவருடைய கதைகள். ஏன்னா என்னால் அந்த கதைகளை படித்து பார்க்க முடியல ஒரு சில காரணங்களால். கண்டிப்பாக படித்து பார்த்துட்டு, ஏன்னா இவர் ஒரு சிறந்த கதாசிரியராக வருவார். ஏன்னா நம்ம படித்தது மெக்கானிக்கல் அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் போயிட்டோமாவே கண்டிப்பாக திருப்பி நம்ம அந்த படிக்கிற காலத்தில் என்ன பண்ணணும்னு நினச்சோமோ அது ஒரு 50 வயசுக்கு மேலே பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம், பட் டைம் இருக்காது. ஸோ அதை வந்து இப்போ சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு நூலே பார்த்தீங்கன்னா இவ்வளோ சிறப்பாக, இவ்வளோ ஒரு பெரிய சந்தியா பதிப்பகம் உடைய பெரியவர் கையால் வந்து வெளியிட்டதுக்கு உண்மையிலே சிறப்பான நிகழ்வு இது. மென்மேலும் நிறைய இது மாதிரி ஒரு கதைகளை சார் சொன்ன மாதிரி இப்போ கண்டிப்பாக ஒரு நல்ல கதைகளை கொடுப்பாருன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கண்டிப்பாக எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்குது. நான் பார்த்தவரில் ரொம்ப சைலண்ட் மேன், எனக்கு அவ்வளோதான் தெரியும். இண்டஸ்ட்ரியல் லைஃப்பில் வந்து சைலண்ட் மேனு, ஆனால் நிறைய பேருக்கு வேலை கொடுக்குறாரு, நல்ல ஒரு சிறந்த தொழிலதிபர் அப்படின்ற நிலைமையில் போயிட்டு இருந்துட்டு தான் நான் பார்த்துருக்கேன். கண்டி இப்போது நல்ல தொழிலதிபரோட நல்ல சிறந்த கதை படைப்பாளர் அப்படின்றத சாரே சொல்லிட்டு போயிட்டார். கண்டிப்பாக வரும் காலங்களில் நல்ல பல கதைகளை கொடுத்து, ஏன்னா இந்த காலத்தில் என்ன பண்ண பசங்களாம் எல்லாம் நிறைய என்டர்டெயின்மெண்ட்டு இது மாதிரி தான் போயிட்டுருப்பாங்க. இன்றைக்கும் சரிங்க, நான் கண்டிப்பாக ஒரு காலை 4 இதழ் படிப்பேன், வாக்கிங் போகிறோம் வருவோம், 4 இதழ் கண்டிப்பாக ஒரு தந்தி பேப்பரோ இல்லை இந்து பேப்பரோ இல்லை ஏதாவது பேப்பர் படிப்பேன். பசங்களுக்கு கூட நான் சொல்கிறதெல்லாம் கண்டிப்பாக படிங்க, ஏன்னா நிறைய விஷயங்கள் இதில் கற்றுக்கலாம். அந்த விஷயங்களை வந்து திருப்பி எடுத்து 50 வயசுக்கு அப்புறம் பண்ணுறாங்க அப்படின்ற போது கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் உங்கள் ஃபேமிலி வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும். ஏன்னா அவங்களாம் இல்லைன்னா இதெல்லாம் பண்ண முடியாது, ஈஸியான விஷயம் கிடையாது. எது தொழில் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் விட இந்த மாதிரி கதைகளை பண்ணுறது, ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கிறது மக்களுக்கு சென்றுகள். ஏன்னா கண்டிப்பாக இளைஞர்கள், வருங்கால இளைஞர்கள் இந்த கதைகளெல்லாம் படித்து, சார் கதை படித்து நான் என்ன பண்ண போகிறேன், கதை சொல்ல போகிறோமான்னு கிடையாது. கண்டிப்பாக சார் சொன்ன பற்றியில் இந்த பேப்பருடைய, நான் கூட படிக்கிற காலத்தில் பார்த்துருக்கேன், அந்த பேப்பரோட ஸ்மெல் வந்து அந்த நல்லா இருக்கும். நம்ம அதெல்லாம் மறந்துட்டோம். கண்டிப்பாக நீங்கள் அது திருப்பி போகிறோன்றது தான் இப்போ 50 வயசுக்கு மேலே நாங்களாம் அதை திங்க் பண்ணுறோம். பட் நீங்கள் இப்போவே படிக்க ஆரம்பிங்க. இப்போவும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கு ஒரு சில டிப்ஸ்லாம் நான் கொடுக்குறேன். கூட பார்த்தீங்கன்னா இப்போ ஐஐடி மெட்ராஸில் நான் எங்கள் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் மூலிமா தான் கொடுக்குறோம் டிப்ஸு. ஏன்னா சயின்ஸ் சம்மந்தமாக இனோவேஷன் எதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக ரைட்டப் எழுதணும். எதுவாக இருந்தாலும் இதில் தான் ஸ்டார்ட் ஆகும். ரைட்டப் எழுதி அங்கே வந்து ப்ரெசென்ட் பண்ணணும். இங்கேருந்து 6வதுலேருந்து 12வது வரலும் ஸ்கூல் பசங்களை கூப்பிட்டு போயிட்டு ஐஐடி மெட்ராஸில் இதை பண்ணுறோம். ஏன் ஐஐடி மெட்ராஸ் கூப்பிட்டு போகிறோன்னா, ஸோ அவனை ஒரு சிறந்த இன்ஜினியராக, சார் சொன்ன மாதிரி ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சுட்டு, இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சுட்டு அதை அப்படி போயிடலாம், இண்டஸ்ட்ரீஸில் போயிடலாம். பட் ஏன் இந்த மாதிரி ஒரு இதுக்கு வர்றாருன்னா பொதுநல சேவை, இது ஒரு ஒன் ஆஃப் த பொதுநல சேவைகள். அந்த மாதிரி நாங்களும் ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணுறோம். அதில் ஐஐடி மெட்ராஸில் போயிட்டு பசங்களை வந்து பர்ஃபார்ம் பண்ண வச்சோம் அப்படின்னா அவன் என்ன நினைக்கிறானோ அதை பண்ணலாம். சாதாரண சின்ன விஷயம், ஒரு பைக் ஸ்டாண்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டாண்டு வந்து முன்னாடிலாம் ஸ்டாண்டு தலை போவோம், நிறைய பேர் சார் 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 ஸ்டாண்டு தள்ளணுவாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஸ்டாண்டு தள்ளனாவே அது வண்டி ஸ்டார்ட் ஆகாது. இது எங்கேருந்து டெக்னாலஜி வந்து நினைக்கிறீங்க?
கோயம்புத்தூரில் ஒரு சின்ன பையன் கண்டுபிடிச்சது தான். ஸோ அதை வந்து பேட்டர்ன் பண்ணி இன்றைக்கி அந்த கம்பெனிக்காரங்க ஒவ்வொரு கம்பெனிக்காரும் ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த அறிவியல் திறமையை எங்கேருந்து உருவாக்க முடியும்? இந்த மாதிரி படிப்பு அறிவியல் மூலிமா தான் அறிவியல் திறமை கொண்டு வர முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். வீட்டில் பெண்கள் இருக்கீங்க, எந்த ஒரு பொருளும் வேஸ்ட் பண்ணாதீங்க, ரீயூஸ் பண்ணுங்கள். சாதாரண மில்க் கவருக்கு பிளாஸ்டிக் கவர் என்ன பண்ணுவீங்க? குப்பையில் போட்டுருக்கு. பிளாஸ்டிக் கண்டிப்பாக பிளாஸ்டிக் வந்து மக்காது. அதே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் காக்கலூர் தொழில்பேட்டில் ஒரு பேர் சக நண்பர் தான் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பால் கவரை வாங்கி திருப்பி ஒரு கட் பண்ணி வாஷ் பண்ணி ஒரு ரா மெட்டீரியலுக்காக தார்பாலின் ரா மெட்டீரியலுக்காக மெட்டீரியல் கொடுக்குறாரு. ஸோ இந்த மாதிரி நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அதை ரீயூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ எந்த ஒரு பொருளுமே அழியாத பொருளாக உருவாக்க முடியும். ஏன்னா அவர் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அப்படின்றதுனால தான் நான் இந்த வார்த்தையை சொல்கிறேன். ஏன்னா நாங்கள் எல்லாருமே அப்படி தான். அவர் செய்கிற தொழில் வந்து அம்பத்தூரில் பண்ணார். அம்பத்தூர்லேருந்து இன்றைக்கி காக்கலூரில் வந்து இந்த பெரிய லெவலில் பண்ணிவிட்டு அந்த இடைப்பட்ட காலத்தில் இப்படி ஒரு சிறந்த கவிதையை கொடுத்துருக்காரு அப்படின்ற போது எனக்கு உண்மையாக பெருமையாக இருக்குது. இந்த எனக்கு வாய்ப்பு வழங்கிய திரு சவுந்தர் அவர்களை நன்றி பாராட்டி வழிபடுகிறேன். நன்றி. வாழ்த்துரை வழங்கிய திரு கே பாஸ்கர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து நம்முன் பேச இருப்பவர் சிறந்த சிந்தனைவாதி, தொலைநோக்கு பார்வையுடையவர், திறமை மிக்கவர், பல்கலை வேந்தர், இசைக்கிப்பட இயக்குனர் திரு எம் கணேசன் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். அதற்கு முன்பாக நம்முடைய நூலாசிரியர் அவர்களுக்கு டிஎன்இபி காசிராஜன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். திரு எம் கணேசன் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். ஆசிரியர் சவுந்தர் சார் அவர்களுக்கு என்னுடைய மரியாதையை செலுத்துகிறேன். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, டென்ஷனாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு மேடை பேச்சு எனக்கு அவ்வளோவா பழக்கம் இல்லை, கோர்வையாக பேச வராது. நானும் சவுந்தர் சார் மாதிரி இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு தான். நானும் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படத்தை நான் இயக்கியிருக்கேன். அது ப்ரொடியூஸும் நான் தான் பண்ணேன், நான் தான் அதை இயக்கியிருக்கேன். நானும் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு தான். எனக்கு இந்த மேடை பேச்சு அவ்வளோவா வந்து பழக்கம் இல்லாதனால கொஞ்சம் தடுமாற்றங்கள் கொஞ்சம் வரும், மன்னிச்சுக்குங்க. பேசும்போது கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். இருந்தாலும் சவுந்தர் சார் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள். ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருந்துட்டு அவருக்குள்ளே இவ்வளோ பெரிய ஒரு திறமை இருக்குதுன்னு நினைக்கும் பொழுது ரொம்ப பெருமையாக இருக்குது. அது எப்படி இருக்குன்னா, நான் சிறு வயதில் வந்து நான் கொஞ்சம் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவன் தான். நான் சிறு வயதில் வந்து ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு ஒரு 4 மணிக்கு வந்தேன்னா ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துக்கிட்டு வா நம்ம வயலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் போவோம். இந்த சக்கரவள்ளி கிழங்குன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்வீட் பொட்டேட்டோன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வயலில் போட்டு அறுவடை செஞ்சு முடிச்சிருவாங்க. வெறும் மண் மட்டும்தான் அங்கே இருக்கும். நாங்கள் அதில் போயிட்டு ஏதாவது சின்ன சின்ன பிட்டு கிடைக்குதா அதை எடுத்து நம்ம சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு அங்கே நாங்கள் போவோம். தேடுவோம், அங்கங்கே தேடுவோம். வெறும் மண் தான் இருக்கும். எல்லாம் ஆல்ரெடி அறுவடை பண்ணியாச்சு, க்ளீனாக இருக்கும். அடுத்த கல்டிவேஷன் பண்ணுறதுக்காக அதை ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ நாங்கள் போய் அதை தேடுவோம். தேடி பார்த்தா எங்கேயாவது ஒரு சின்ன சின்ன ஒரு நாற்று மாதிரி விட்ருக்கோம். அதை போய் நோண்டி பார்த்தா சின்ன சின்னதாக அதில் ஒரு கிழங்கு இருக்கும். அதை எடுத்துகிட்டு நாங்கள் சாப்பிடுவோம். அதில் மண் மூடி இருக்கும். ஒரு சின்னதாக ஒரே ஒரு காம்பு, ஒரு இலை மட்டும் வந்து நிற்கும். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா பெரிய கிழங்கு இருக்கும். ரொம்ப ஷாக் ஆகிடுவோம். அது மாதிரி பண்ணுறதெல்லாம் மெக்கானிக்கல் ஒர்க். இவர் திடீர்னு பார்த்தா அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய ஒரு ஆசிரியருங்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்தது. எனக்கு என்னடா அது, இவர் கிட்டத்தட்ட என்னுடைய மாதிரி அவரும் நானும் கிட்டத்தட்ட ஒரே இண்டஸ்ட்ரியில் தான் வச்சுருக்கோம். ஒரு மெக்கானிக்கல் லைஃப் போயிட்டுருக்கு. நான் இயக்குனருங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அவர் எழுத்தாளருங்கிறது எனக்கு அவர் புக்கு கொடுத்ததுக்கப்புறம் தான் தெரியும். அந்த அளவுக்கு ஒரு திறமையான ஒரு எழுத்தாளராக இருக்கார். நான் கதை படித்தேன். ஏன்னா நானும் ஒரு எழுத்தாளன். என்னுடைய திரைப்படத்தை அதுக்கு நான் தான் ரைட்டர். எல்லாமே வசனம் எல்லாமே நான் தான் எழுதியிருக்கேன். ஆனால் இவருடைய கதைகளை படிக்கும்பொழுது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு படைப்பாக இருக்குது. ஒவ்வொன்றும் சில விஷயங்கள் நல்ல ஒரு அறிவுரையாக இருக்குது. வந்து இப்போ தொழில் பண்ணுறவங்களுக்கும் சரி, ஒரு நல்ல பொசிஷனில் வேலை செய்கிறவங்களுக்கும் சரி, இந்த கதைகள் எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு அறிவுரையை கொடுக்குறது. வாழ்க்கைக்கு ஒரு தேவையான சில விஷயங்களை சொல்லி கொடுக்குது. ஒரே மாதிரியே கதை ஒரு இடத்துல ஒருத்தன் வந்து குடும்பத்துக்காக குடும்பத்தை மறந்து எல்லாத்தையும் இழந்துடுறான். அதே ஜெவனர் கதை தான் இன்னொரு கதையில்
குடும்பத்துக்காக தன் காதலியே இழக்கிறான். அப்படிங்கும் பொழுது மனிதர்கள் பலவிதம் அப்படிங்கிறத அவருடைய கதைகளில் ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டே வராரு. ஒவ்வொரு கதையிலும் அவருடைய முடிவுரை பார்க்கும்போது நச்சு அப்படியே ஷார்ப்பாக கட் பண்ணுறாரு. அப்படியே அது உண்மையில் அது மிகப்பெரிய ஒரு திறமை. அந்த ஷார்ப் கட்டிங்லேயும் ஒரு எண்டிங் கொடுக்குறாரு. அதை நான் ரொம்ப ஆச்சரியமாக நான் பார்த்தேன். ரொம்ப நன்றி சார். நீங்கள் மென்மேலும் வளரணும், நிறைய கதைகள் நீங்கள் எழுதணும். மண்ணுக்குள்ளே கிடைச்ச அந்த ஸ்வீட் பட்டோட்டோ மாதிரி நீங்கள் எனக்கு தெரிஞ்சிங்க. உண்மையிலே ஆச்சரியமாக, ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள். உங்களுக்குள்ளே இவ்வளோ ஒரு திறமை இருக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி இசைக்கு படத்தை டைரக்ஷன் பண்ணேன். எனக்கு இன்றைக்கும் டைரக்ஷன் பண்ணுவேன். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி படம் என்னால் கொடுப்பேன். ஆனால் அந்த லைன் நமக்கு ஷூட் ஆகுமா அப்படின்னு எனக்கு தெரியாததுனால இதுக்கு மேலே நம்ம அதில் தொடர வேணாம்னு சொல்லிட்டு என்னுடைய தொழிலை நான் பார்த்துட்ருக்கேன். ஆக்சுவலி நான் தொழில் ஆரம்பிக்கும் போது எனக்கு 21 வயசு எனக்கு. ஸோ நான் என்னுடைய படிப்பு நான் ஐடிஐ தான் படிச்சிருக்கேன், அதிகம்லாம் நான் படிக்கலை. படிப்பை முடிச்சுட்டு யாருக்கிட்டையுமே ஒர்க்கே நான் பண்ணவே இல்லை. ஸ்ட்ரைட்டாக ட்ரைனிங் சென்டர்லேருந்து நேராக கம்பெனி தான் போட்டேன். ஸோ அதனால் எனக்கு அந்த வேலை செய்கிற அனுபவம்லாம் எனக்கு கிடைக்கல. ஆனால் இன்றைக்கி நிறைய பேருக்கு வேலை கொடுத்துட்டுருக்கேன். அந்த அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் எடுத்த அந்த காலகட்டத்தில் எனக்கு சில அனுபவங்களை கொண்டு என்னோடய தொழிலாளிகளுக்கு தேவையானது எல்லாமே சிறப்பாக செஞ்சிட்ருக்கேன். அப்புறம் சாருடைய கதையை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணால் நிறைய மேடம் பேசிட்டாங்க. நான் திரும்ப அதை பற்றி பேசணுங்கிற அவசியம் இல்லை. சில கதைகள் நான் படித்தேன், சில கதைகள் நான் இன்னும் படிக்கணும், நிறைய படிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா வேலையின் பளுவின் காரணமாக என்னால் அதிகமாக கிட்டத்தட்ட ஒரு பாதி புக் வரைக்கும் நான் முடிச்சுட்டேன் நான். ஏன்னா நானும் கதை எழுதுறதுனால ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஜாஸ்தி எனக்கு. அவர் ஒவ்வொரு கதையிலையும் அந்த எண்டிங் கொடுக்கும்போது ஷார்ப்பாக கட் பண்ணுறாரு. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. சரி, ஒவ்வொரு கதையும் நம்ம படித்து தீரணும்னு சொல்லிட்டு எங்கள் வீட்லையும் கேட்டுகிட்டே இருப்பாங்க, கதை படிச்சிங்களா, நீங்கள் அங்கே போனால் எதாவது பேசணுங்க, ஏன் இன்னும் படிக்காமல் இருக்கீங்கன்ட்டு அவங்க என்ன ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு படைப்பை அவர் கொடுத்ததுக்கு நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிக்கின்றோம். நான் வேறு என்ன பேசுகிறது எனக்கு தெரியலை. முக்கியமாக எனக்குள்ள சில விஷயங்கள் இந்த சமுதாயத்துக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு நிறைய கருத்துக்கள் இருக்குது. அதை நான் பேசணும்னா எனக்கு இந்த நேரமும் பத்தாது, நிறையா பத்தாது. ஏன்னா இன்றைக்கி மக்கள் ரொம்ப வேகமான ஒரு சூழலில் ஓடிக்கிட்டே இருக்காங்க. பணம் சேர்க்குறாங்க, எனக்கு பொருள் வேணும், பணம் வேணும், வசதி வேணும், கௌரவம் வேணும், எல்லாம் வேணும்னு மக்கள் கேட்குறாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் மக்கள் கான்சன்ட்ரேட்டே பண்ண மாட்டேங்கிறாங்க, அவங்களுடைய ஆரோக்கியத்தை. எல்லாம் கோடியாக பணம் சேர்க்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர ஆரோக்கியத்தை சேர்த்து வைக்கணும்னு யாருமே நினைக்க மாட்டேங்கிறாங்க. 20-21 வயசில் ஒரு படிப்பு காலேஜெல்லாம் முடிச்சுட்டு 22 வயசில் கெரியர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு 45-50 வயசில் நல்லா செட்டில் ஆகிடுவாங்க. ஃபுல்லாக லட்சக்கணக்கில் பணம், கோடி கணக்கில் பணம். பின்னாடியே பார்த்தா உடம்புல 1008 பிரச்சனைகள், தொந்தரவுகள், ஹாஸ்பிட்டல், மெடிசன், ஃப்ரஸ்ட்ரேஷன், கான்ஃபிடென்ஸ் இருக்காது. அப்போ அந்த பணத்தை வச்சுட்டு இவங்க என்ன பண்ண முடியும்? இவங்க ஒன்றுமே பண்ண முடியாது. நமக்கு பணம் எந்த அளவுக்கு வேணுமோ அதை அனுபவிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஆரோக்கியம் வேணும் இல்லையா? பணத்தை சேர்த்து வைக்கிற நாம ஏன் ஆரோக்கியத்தை சேர்த்து வைக்க மாட்டேங்கிறோம்? அதை நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும் இல்லையா? அதை நம்ம யாருமே யோசிக்கிறதே கிடையாது. சில அப்பாக்கள் என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்கள் எது கேட்டாலும் அப்பா வரும்போது பீஸா வாங்கிட்டு வா, அப்பா வரும்போது பர்கர் வாங்கிட்டு வா, அப்பா வரும்போது அது வாங்கிட்டு வா, ஹோட்டல்லேருந்து இது வாங்கிட்டு வா, பஜ்ஜி வாங்கிட்டு வா, போண்டா வாங்கிட்டு வா. செல்லம் கொடுக்கறதுக்காக இதெல்லாம் வாங்கிட்டு கொண்டு போய் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டியது. செல்லம் கொடுக்குறாங்க. பாவம் அந்த குழந்தைகள் பெரியவங்களா, ஆனால் அவங்களுடைய இது இன்னசென்ட் தான், அவங்களுடைய தப்புன்னு சொல்ல முடியாது. இட் இஸ் அ இன்னசென்ட் செல்லம். ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு குறிப்பிட்ட வயது வரும்பொழுது ஆரோக்கிய சீரன்மை காரணமாக அவஸ்தைப்படுறாங்க. இன்றைக்கி நம்ம நாட்டில் அந்த அளவுக்கு கண்ட்ரோல் கிடையாது. ஆக்சுவலி பார்க்க போனால், உண்மையை சொல்ல போனால் அது அங்கே கண்ட்ரோலே கிடையாது நம்ம நாட்டில். அவ்வளோவா என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் சமைக்கலாம், என்ன வேணாலும் சேல்ஸ் பண்ணலாம், நம்மால் எதை வேணாலும் அவசரத்தில் போய் வாங்கி சாப்பிடலாம். ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன், இங்கே யாராவது ஹோட்டல் விஷயம் தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் உண்மையை சொல்கிறேன். வியாபாரத்திற்காக தயார் செய்யப்படும் எந்த ஒரு உணவும் அது 0.1%, 1%, 5%, 50% தெரியாது. வியாபாரத்திற்காக தயார் செய்யப்படும் எந்த ஒரு உணவும் உடல் நலத்திற்கு தீங்கு அதிகபட்சம். எல்லாரையும் நான் சொல்ல மாட்டேன், ஹோட்டல் வச்சிருக்க அத்தனை பேரும் நான் சொல்ல மாட்டேன். அதில் மனிதாபிமானம் உள்ள மக்கள் இருக்கிறார்கள். என் ஹோட்டலுக்கு வந்தால் இப்படி தான் சாப்பாடு இருக்கும் சார், கரெக்டாக இருக்கும், சுவை கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும், ஆனால் ஹெல்த்தியாக இருக்கின்ற ஹோட்டலும் இருக்குது. ஆனால் வெகுஜன ஹோட்டல்லையும் வெகுஜன கடைகள்லையும் தயார் செய்யப்படும் எந்த ஒரு உணவும் உடல் நலத்திற்கு தீங்கு. இதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஏன்னா சவுந்தர் சார் தப்பாக எடுத்துக்காதீங்க, இந்த மீட்டிங்கில் நான் இதை பற்றி பேசுகிறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா உங்களுடைய வாழ்த்துறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க.
என்னுடைய கருத்தையும் சொல்கிறதுக்கு நீங்கள் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க. இது ஒரு நீங்கள் செய்கின்ற சமுதாயத்துக்கு செய்கின்ற ஒரு தொண்டு தான் இதுவும். ஸோ அதனால் இந்த உணவு விஷயத்தில் ரொம்ப கண்ட்ரோல்டாக இருங்க. உங்கள் குழந்தைகளுக்கு உங்கள் பேர பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அம்மா செய்கிறது தான் ஸ்நாக்ஸு, அம்மா செய்கிறது முறுக்கு தான் ஸ்நாக்ஸு, அதிரசம் தான் ஸ்நாக்ஸு, புரியுதா? கடையில் வாங்கிட்டு வரதெல்லாம் ஸ்நாக்ஸ் இல்லை அப்படிங்கிறது நீங்கள் இந்த இளைஞர்கள்லாம் சொல்லிக் கொடுக்கணும் குழந்தைகளுக்கு. ஏன்னா அவர்கள் தான் வருங்கால தூண்கள், நமது இந்திய நாட்டின் வருங்கால தூண்கள். சில பேர் கேட்குறாங்க, சார் நான் சம்பாதிக்கிறேன், நான் வாங்கி சாப்பிட்றேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் எனக்கு அட்வைஸ் பண்ணுறீங்க அப்படி சில பேர் கோவப்படுறாங்க. நான் கோவப்படாமல் வேறு யார் கோவப்பட முடியும்? இது எமது நாடு, என் மக்கள், என் சகோதர வாழ்க்கை. நான் கவலைப்படாமல் பக்கத்து நாட்டுக்காரன் நான் கவலைப்படுவான் இல்லையா? ஸோ அதனால் இந்த சமூக சிந்தனையில் மிகப்பெரிய சிந்தனை இன்றைக்கி மக்களுக்கு இருக்க வேண்டிய சின்ன சின்ன வயசு சார். இன்றைக்கி 30 வயசு 35 வயசுலாம் பல ப்ராப்ளம் சொல்கிறாங்க. ஏன்? ஒரே ஒரு விஷயந்தான், உணவு, காற்று, ஓய்வு, நீர். இந்த 4 விஷயம். நீங்கள் ஒரு சுருக்கமாக 2 நிமிஷத்தில் நான் முடிச்சுக்கிறேன். உடலில் பல உறுப்புகள் இருக்கின்றன, நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். கண் இருக்குது, காது இருக்குது, மூக்கு இருக்குது, வாய் இருக்குது, பல் இருக்குது, விரல் இருக்குது, கால் இருக்குது. இதெல்லாம் வெளித்தோட்டத்தில் தெரியுது. ஆனால் உடம்புக்குள்ள ஹார்ட் இருக்குது, லங்ஸ் இருக்குது, கிட்னி இருக்குது, குடல் இருக்குது, மூளை இருக்குது, என்னென்னமோ இருக்குது. இது எல்லாத்துக்கும் பொதுவான 4 விஷயம் தான் இப்போ நான் சொன்னது. உணவு, நீர், காற்று, ஓய்வு. இதை 4ம் நீங்கள் பர்ஃபெக்டாக கொடுத்தீங்கன்னா தான் இந்த உடம்புங்கிற இந்த விஷயம் பர்ஃபெக்டாக போகும். உடம்பு ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் கிரியேட் ஆகும். கான்ஃபிடென்ஸ் கிரியேட் ஆனால் வாழணுங்கிற சந்தோஷம் இருக்கும். சார் பிறப்புங்கிறது ஒரு தடவை தான், நமக்கு அடுத்த மறு ஜென்மம் அந்த ஜென்மங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க, அது நமக்கு தெரியாது. பிறப்புங்கிறது ஒரு தடவை தான். வாழும் வரை சந்தோஷமாக வாழ வேண்டும். அதுக்கு முதல் தேவை ஆரோக்கியம் மட்டுமே. சரியா? அதுபோல ஒழுக்கம். இந்த சார் சொன்ன மாதிரி ஒரு கதையில் பார்த்தோம். ஒரு பெண்ணை காதலிச்சு, ஒரு ஆசிரியை காதலிச்சுட்டு திரும்ப அவங்களுக்கு செட் ஆகணும்னு சொன்ன உடனே இவர் போயிட்டு கோபத்தில் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அந்த பெண் நீ என்னை விட்டுட்டு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட, பரவாயில்ல, நீ என்னை 2வது கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை முடியாதுமா, நான் கல்யாணம் பண்ணியாச்சு, இனிமேல் என்னால் பண்ண முடியாது. ஆனால் அவருக்குள்ள அந்த காதல் இருக்குது, அந்த பெண்ணுக்கும் அந்த காதல் இருக்குது. ஆனால் திருமணம் செய்து கொண்ட மனைவிக்காக தன்னுடைய காதலை தியாகம் செய்து மன கனத்தோடு அவர் திரும்பவும் அந்த ஒரு நொடி உண்மையிலே எல்லாருக்குமே ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். இன்னொரு கதையிலையும் தொழில் செய்கின்ற ஒரு ஓனரு ஒரு பெண்ணை நம்பி அவர்கிட்ட கம்பெனியை ஒப்படைச்சி அவங்கள்ட்ட சபலத்தை ஏற்படுத்தி கொண்டு அவங்க கேட்குற இடத்தெல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு மொத்த சொத்தையும் அவங்ககிட்ட விட்டுட்டு போகிற அந்த ஓனரையும் ஒரு எடுத்துக்காட்டாக அவர் காமிச்சிருக்கார். ஸோ மனிதர்கள் பல வகை இல்லைங்களா? இந்த மாதிரி மனிதனுக்கு தேவையானது அந்த 3 விஷயம் அப்படிங்கிறது இவருடைய கதைகள் நல்லாவே தெரியாது. ஓகேங்களா? தர்மம், ஞானம், வைராக்கியம். இளைஞர்களுக்கு முக்கியமாக இதெல்லாம் சொன்னோம்னா பழைய காலத்து பஞ்சாயத்து பேசுகிறாருன்னு நினச்சிப்பாங்க. தர்மம், ஞானம், வைராக்கியம். தர்மம், எந்த செயல் செய்தாலும் நேர்த்தியாக இருக்க வேண்டும். எதை செய்தாலும் சரி அதில் நியாயம் இருக்க வேண்டும், அதுதான் தர்மம். ஞானம் இஸ் எ டெக்னாலஜி. நீங்கள் எதை பண்ணாலும் சரி, எந்த தொழில் பண்ணாலும் சரி, நீங்கள் எதை பண்ண போனாலும் அதனுடைய டெக்னாலஜி ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய மைண்டில் சார்ஜ் பண்ணணும். ஞானம். 3வதாக சொல்லியது வைராக்கியம். எந்த ஒரு செயல் செய்வதற்கு முன்னாடியும் பல தடவை நீங்கள் யோசனை பண்ணுங்க. ஒரு முடிவை எடுத்துட்டீங்கன்னா பின்னாடி வரவே வராதுங்க. முடிச்சுட்டு தான் நான் வருவேங்கிற ஒரு வைராக்கியம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டும் என்று சொல்லி அருமையான இந்த புத்தகத்தை எழுதிய ஆசிரியர் திரு ராமா சவுந்தர் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்து அவர் மேன்மேலும் நிறைய புத்தகங்களை எழுத வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கின்றேன். அவரை நான் மனமாற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். இந்திய ரயில்வே இன்ஜினியர் அசோசியேஷன் பொதுச் செயலாளர் திரு KV ரமேஷ் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். அவரும் நூலாசிரியரும் VSVN பாலிடெக்னிக் காலேஜில் ஒன்றாக பயின்றவர்கள். சார் வாங்க 2 வார்த்தை பேசுங்க. எங்கள் வகுப்பு தோழன் மற்றும் விடுதி தோழன் அவருடைய இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கெடுத்துக் கொள்வதில் மிக மிக பெருமை கொள்கிறோம்.
அது நாங்கள் படித்தது வந்து கொடைவள்ளல் எஸ் வெள்ளைச்சாமி நாடார் பாலிடெக்னிக் 1983 முதல் 86 வரை. அந்த காலம் வந்து இந்த கம்யூனிகேஷன் ஒரு பெரிய வளர்ச்சி அடையாத காலம். அப்போ வந்து இந்த கடிதம் மூலம்தான் தொடர்பு இருந்த காலம். அப்புறம் இப்போ இந்த நவீன கம்யூனிகேஷன் காலத்தில் நாங்கள் ஒரு கட்டம் ஒரு மிக நெடிய காலத்திற்கு எங்களுடைய தொடர்பு இல்லாமல் போய் திருப்பி புதுப்பித்து கொண்ட காலம் இது. அது மாதிரி எங்களுடைய அவர் நாங்கள் படிக்கிற காலத்திலிருந்தே வந்து மிகவும் கவிதை எழுதுதில் வந்து ரொம்பவும் நாட்டம் உள்ளவராக இருந்தார். கவிதை எழுதியிருக்காரு. ஹாஸ்டலில் இருந்தப்போ கவிதைலாம் நிறையா அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்கும். எங்களுக்கு விளையாட்டு அப்படின்னு இருக்கிறப்ப எங்களுடைய நண்பர் சுப்புராஜுக்கு அவர் அப்பயே வந்து அரசியலில் வந்து அவர் எழுதுறதே எம்டிஆர் சுப்புராஜ் எம்எல்ஏன்னு தான் போட்டிருப்பாரு. அந்த மாதிரி எங்களுடைய ஒவ்வொரு இதுக்கும் வந்து அதே மாதிரி நண்பர் கோபாலகிருஷ்ணன் அவரும் கவிதையெல்லாம் எழுதுகிற ஒரு பழக்கம் உள்ளவர். இந்த மாதிரி அதாவது இயந்திரவியல் படித்திருந்தாலும் இந்த ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் அந்த டிஃபரண்ட் ஃபீல்டில் வந்து சந்தித்து கொள்வது மிகவும் அருமையாக இருக்கிறது. இந்த பாதை மாறிய பயணம் எனக்கு வந்து கொஞ்சம் ஏன்னா முன்னாடியே வந்து கொஞ்சம் புக்கெல்லாம் அனுப்பிச்சு கொஞ்சம் இது பண்ணி சொல்லியிருந்தார். அவருடைய கதைகள், அதாவது அவர் அனுபவித்த அவர் முன் நடந்த சில சம்பவங்களை வைத்து அவர் ஒரு கற்பனையில் கதைகள் எழுதியிருக்காரு. அது வந்து இன்றைய சூழலுக்கு தகுந்தாற்போல் அதை வந்து கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொண்டு போயிருக்காரு. எளிய நடையில் நிறையா இது சொன்னாங்க. அந்த முடிவு வந்து மிகவும் எல்லா கதையிலையுமே வந்து முடிவு வந்து கொஞ்சம் அது 2+2 = 4ன்னு முடிக்கக்கூடாது. கதைனா வந்து அந்த கற்பனை வந்து படிக்கிறவங்களுக்கு அடுத்து தொடரணும். அது அந்த மாதிரி வந்து ஒரு ஓப்பன் எண்டாக நிறைய இடங்களில் வந்து அதை முடிச்சிருக்காரு. அதுவும் வந்து ஒரு நல்ல இது. இதை அவருடைய முன்னுரையிலையும் சரி, அவருடைய ஒரு 1-2 கதைகளிலும் சரி, தகப்பனுடைய பங்களிப்பை வந்து ரொம்பவும் ஆணித்தரமாக சொல்லியிருக்காரு. இன்னும் தாயினுடைய பங்களிப்பை அடுத்த தொகுப்பில் சொல்லுவார்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அது இல்லாமல் வந்து அது முடிவுறாது. அது எங்களுக்கு வந்து நாங்கள் பள்ளி பருவத்தில் இப்போ நாங்கள் வந்து இப்போ நான் ரயில்வேயில் நானே நண்பர்கள்லாம் ரயில்வேயில் வேலை செய்கிறோம். அதில் ஒரு அசோசியேஷன்ல எல்லாம் இருக்கோம். அதில் ஒரு பொறுப்பில் இருக்கோம். ஆனால் எங்களுக்கெல்லாம் ஒரு பொறுப்பாளராக ஒரு ரெப்ரசன்டேட்டிவாகவே எங்கள் ஹாஸ்டலில் இருக்கிறப்ப எங்கள் ஹாஸ்டல் ரெப்ரசன்டேட்டிவ் வந்து திரு சவுந்தரபாண்டியன் அவர்கள் தான். அப்போ நிறையா வந்து எங்களுடைய முரண்பாடுகளை கோபங்களையும் அவர் வந்து சந்திக்க வேண்டியிருக்கும். இப்போயும் ஒரு சில முரண்பாடுகளையும் நான் இங்கே வந்து சொல்ல விரும்புகிறேன். ஒரு கதை வந்து எனக்கு எடுத்தவொடனே எனக்கு அட்ராக்ட் பண்ண கதை வந்து இந்தி ஒழிக. ஏன்னா எங்கள் காலங்களில் வந்து அந்த இந்தி ஒழிக அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு இன்றைக்கும் ஒரு ரொம்பவும் பேசும் பொருளாக தான் அது இருக்குது. அதில் வந்து அவர் இந்தி ஒழிக அது ஒரு போராட்டத்துக்கு அந்த ஒரு அரசியல் இருக்கிற ஒரு கீழ்மட்டத்தில் இருக்கிற ஒரு அரசியல் தொண்டன் வந்து எப்படி அம்மாவுடைய நகையை வச்சு அந்த இது நடத்திட்டு அது ஒவ்வொரு இடத்துலையும் அவர் அந்த போராட்டத்தை வழி நடத்துறதுக்கு ஒவ்வொரு கட்டத்திலையும் அவர் சந்திக்கிற எல்லாருமே வந்து வடநாட்டை சேர்ந்தவங்களாம் இருக்காங்க அப்படிங்கிறத அங்கே வந்து அதை டிஸ்கிரைப் பண்ணுறாரு. அதாவது இதெல்லாம் பண்ணால் கூட நமக்கு அந்த ஹிந்தி ஒழியங்கிறது வந்து ஒரு பேரளவில் இருக்குது. அவர் சொல்ல வர்றதா நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இவங்க அதாவது இந்த வாழ்வாதாரம் வந்து அதாவது வாழ்க்கை தரம் வந்து நம் தமிழக மக்களுக்கு தமிழக இளைஞர்களுக்கு வளரலை அப்படிங்கிறத வந்து இந்த இதை வந்து ஹிந்திக்காரங்க வந்து ஈவன் தமிழ்நாட்டில் ஹிந்திக்காரங்க எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அவர் சொல்ல விளைகிறார் என்று நான் நினைக்கிறேன். அது வந்து ஓரளவு உண்மையும் கூட. ஆனால் வந்து என்றுமே இது எனக்கு ஒரு ஆழமான கருத்து, எல்லாத்துக்குமே அந்த கருத்து இருக்கும்.
என்றுமே வந்து நமக்கு வந்து இந்தி ஒழிக என்பது வந்து ஒரு பெரிய பொருட்டாக இருக்காது. இந்தி ஒழிக அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு மொழியும் ஒழிக என்று சொல்வது வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல பண்பாக இருக்காது. ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம வந்து என்னன்னா தமிழ் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு சமுதாயமும் தமிழ் சமுதாயம் எந்த சமுதாயமாக இருந்தாலும் மொழி சார்ந்து வளர்ந்த சமுதாயம்தான் முதிர்ச்சி அடையும். அந்த மொழிங்கிறது வந்து நமக்கு இந்த நான் ஹிந்தி படிக்க மாட்டேன் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் வந்து எல்லா தமிழகத்தில் பிறந்த எல்லா தமிழை தாய்மொழியாக கொண்ட எல்லா குழந்தைகளும் பள்ளி பருவம் வரைக்கும் நிச்சயமாக தமிழ் படிக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இதாக நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். அது இல்லாமல் வந்து நம்ம மற்ற எவ்வளோ தான் படித்தாலும் ஒரு சமுதாயமாக இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய தாய்மொழியில் வந்து நம்மளுடைய குழந்தைகள் கண்டிப்பாக ரொம்ப புலமை பெறலாம் கூட தேர்ச்சி பெற்றிருக்கணும். அதை வந்து எப்பயுமே நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும். ஆசிரியர் வந்து அதையும் இனிமேல் சொல்லுவார் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி அந்த பாலைவனத்தூரல் அதுவும் அதாவது பொருளாதாரம் ஈட்ட அரபு நாட்டுக்கு சென்று உயிரிழந்தாலும் குடும்பத்திற்கு பணம் கிடைக்க செய்கிற ஒரு தந்தையுடைய தான் எல்லா இடங்கள்லையும் அந்த தந்தையுடைய இம்பார்ட்டன்ஸை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கார். அதே மாதிரி இந்த உலகமடா நீ எனக்கு அப்போ ஆர்டர்லிங்கிற ஒரு கதையில் வந்து அந்த ஒரு தவறு செய்கிற ஒரு இளைஞனோ இல்லை ஒரு பெண்ணோ அவங்க எவ்வாறு பாதிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறதையும் அதெல்லாம் ஒரு இடத்துல ஒரு ஓப்பனண்டாக முடிக்கிறார். அதே மாதிரி அந்த முதல் கதை கூட அப்படி தான் போகுது. பாதை மாறிய பயணங்கள் இதெல்லாமே வந்து நம்மளுடைய வட்டத்துக்குள்ளே நம்ம இருந்து செயல்படலைன்னா நம்ம எப்படி ஒரு பாதிப்பு உள்ளாகிறோம் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து நிறையா ஒரு சிம்பிளான டேர்மில் வந்து அவர் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி சிஎஸ்கே ஆர்சிபி ஏன்னா அது வந்து தலைப்பு வந்து இன்றைக்கி இருக்கிற கட்டத்தில் சிஎஸ்கே ஆர்சிபிங்கிற தலைப்பு வந்து நமக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது. அதை எடுத்த உடனே நமக்கு அதை படிக்க தோணுது. ஆனால் அதுலேயும் அந்த நடக்கும் துரோகங்கள் அதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ரொம்ப சிம்பிள் டேர்மில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி எங்களுடைய பள்ளி காலங்களும் கல்லூரி காலங்களிலும் நிறையா அனுபவங்கள் இருக்குது. நாங்கள் விருதுநகர்னால் இப்போ சென்னையில் இருக்கவங்க இப்போ ரீசன்ட் டேஸில் கேள்விப்பட்டிருக்கலாம் பர்மா கடை புரோட்டா. எங்களுக்கு ஒவ்வொரு வாரத்துக்கு ஒரு நாள் 2 நாள் வந்து ஹாஸ்டல்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து போய் அங்கே போய் அருப்புக்கோட்டை ரோட்டில் அந்த பர்மா கடை புரோட்டா சாப்பிட்டு வந்து அப்போ இருந்த கதைகள் நிறைய அனுபவங்கள். அந்த மாதிரி ஒரு சந்தோஷமான அனுபவங்களையும் வரும் காலங்களில் ஆசிரியர் சவுந்தரராஜன் அவர்கள் என்ன சவுந்தரபாண்டியன் நாங்கள் சவுந்தரபாண்டியன் தான் கூப்பிடுவோம் சவுந்தர் அவர்கள் இன்னும் பல படைப்புகளை படைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இவருடைய இந்த முதல் படைப்பு மற்றும் வரும் படைப்புகளும் எல்லா வெற்றிகளையும் பெற வேண்டும் என்று எங்கள் சார்பாக கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்து விடைபெறி நன்றி வருகிறேன். நன்றி, வணக்கம். தனது நண்பரை வாழ்த்திய திரு KV ரமேஷ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் அழைப்பினை ஏற்று ஓசூரிலிருந்து வந்து வாழ்த்துரை வழங்க வந்திருக்கும் ஆசிரியரின் வழிகாட்டி திரு குபேந்திரன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி பேசினவங்களுக்கும் எனக்கு ஒரு வித்தியாசம் என்னென்னா அவங்கெல்லாம் அந்த புக்கை படிச்சுட்டு வந்து பேசினாங்க. நான் படிக்காமல் வந்து பேசினேன். ஏன்னா எனக்கு புக்கு கிடைக்கல. ஓகே. ஆனால் அவங்களுக்கு கிடைக்காத ஒரு அனுபவம் எனக்கு கிடைச்சது. அது என்ன அப்படின்னா அவர் வந்து அவரோட தாத்தாவை பற்றி அவரோட வாழ்க்கையை பற்றி எழுதின கையேட்டு பிரதியை ஒரு 11 வருஷத்துக்கு முன்னால் படிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஓகே. அதை அவர் எழுதி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும், 10-15 வருஷம் இருக்கும். அதை எனக்கு தேடி எடுத்து கொண்டு வந்து கொடுத்தாரு. நான் எழுதுவேன் சார் அப்படின்னு சொல்கிறாரு தற்செயலாக. நானும் கதைகள் நிறையா படிப்பேங்க, எனக்கு ஆர்வம் இருக்குது, கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே கொண்டு வந்து கொடுத்தாரு. அதை படிச்சிருப்போது அவர்கிட்ட ஒரு
நல்ல ஒரு எழுத்தாளர் உள்ளே இருக்கிறாருங்கிறத என்னால் உணர முடிஞ்சது. ஓகே, அவருக்கு நிறைய கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்லாம் கொடுத்தேன். நீங்கள் கண்டிப்பாக நல்லா எழுத முடியும், ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கெல்லாம் சொன்னாரான்னு தெரியாது, அவர் சினிமா துறையில் நிறையா சாதிக்கணும்னு ஆசைப்பட்டு சென்னைக்கு வந்தவர். ஓகே, நிறைய அந்த காலத்தில் போராடினவர். ஓகே, அந்த போராட்டங்கள்லாம் அவர் சக்ஸஸ் பண்ணலை. அதுக்கப்புறம் வாழ்க்கை போராட்டத்தில் உள்ள நுழைஞ்சு அதில் சக்ஸஸ் பண்ணி இப்போ திருப்பி இலக்கியத்துறையில் அவரோட முத்திரையை பதிச்சதில் ரொம்ப சந்தோஷம். அவர் மேன்மேலும் பல சிறப்புகள் பெற்று இன்னும் நமக்கு எல்லாத்துக்கும் நல்ல விஷயங்களை நிறையா கொடுக்கணும்னு ஆண்டவனை பிரார்த்திச்சுக்கிறேன். அவர் தற்செயலாக என்னோடய வாழ்க்கையில் அறிமுகமானார். தொழில்துறையில் 11 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஒரு 3 வருஷம்தான் ஒன்றா பிரயாணம் பண்ணோம். அதில் அவர் எதிர்பாராமல் என்னோட மதுரை சைடு ஆளாக இருந்துட்டார். அப்புறம் இதுக்கு முன்னாடி பேசின பேச்சாளர் சொன்னார் இல்லைங்களா, வெள்ளைச்சாமி நாடார் பாலிடெக்னிக், அதே பாலிடெக்னிக்கில் நான் அவங்களுக்கெல்லாம் சீனியர். அவங்க 83 உள்ளே வந்தாங்க, நான் 83 அந்த பாலிடெக்னிக் முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டேன். ஓகே, அதெல்லாம் நிறைய விஷயங்கள் எங்களுக்குள்ளே ஒத்து போச்சு. அதில் எங்களோட பிரயாணம் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு நல்ல நண்பர். அவரோட இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு, பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு, அவரை பாராட்டுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவர் நீண்ட காலம் அவரும் அவர் குடும்பத்தாரும் சிறப்பாக வாழணும்னு வாழ்த்துறேன். நன்றி. ஆசிரியரை வாழ்த்திய திரு குபேரன் அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆசிரியரின் அன்பு அண்ணன் TNEB திரு காசிராஜன் அவர்களை மகிழோடு ஒரு வார்த்தைகள் பேச அன்போடு அழைக்கிறோம். இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நமது பாசத்திற்குரிய அண்ணன் நடராஜன் அவர்களே, இந்த விழாவின் கதாநாயகனாக அமைந்திருக்கும் எனது பாசத்திற்குரிய தம்பி சௌந்தர், எனக்கு மிகவும் சந்தோஷமாக, காலிலிருந்து தலைவரைக்கு சந்தோஷமாக இருக்கின்றது. ஏனென்றால் 40 ஆண்டுகளுக்கு முன்னால் அவன் இந்த சென்னையில் கடலில் அவனுடைய வாழ்க்கையை தான் இந்த தலைப்பாக கொண்டு வந்திருக்கான். கரை தாண்டிய நதிகள், கரை தாண்டும் நதிகள். அவனோட ஊரே ஒரு கரை கீழே தான் இருக்கு. இரவோடு இரவாக எல்லா மனுஷனுக்கு ஏற்பட்ட காதல் அவருடைய மனதில் பட்டு, அந்த காதலில் இரவோடு இரவாக அந்த கரையை தாண்டி இருக்கான். தாண்டி இந்த சென்னையில் நதியில் மிதந்துக்கிருக்கான். இந்த நதியில் மிதந்துக்கு இருக்கும்போது அப்படியே ஓரமாக கரை ஒதுங்குறான். அந்த கரை ஒதுங்கும் போது நான் தற்செயலாக பார்க்குறேன், வாடான்னு. என்னடா என்ன இந்த மாதிரி யார், எந்த ஊர், என்ன பண்ணுற என்ன. அவனை முதல் என்கொயர் பண்ணது நான் தான். அவனுடைய திறமைகள் அளவு கடந்த திறமைகள். உண்மையிலே இன்னைக்கு நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க, 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் தான் சொன்னேன், உங்கள்கிட்ட நிறைய திறமை இருக்கிறா. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 2 பேருக்குமே சாப்பிட்றதுக்கு வழி என்னடா பண்ணுறோன்னு, நான் குளிச்சுட்டு வருவேன், அதுக்குள்ளே குழம்பு ரெடி பண்ணிடுவான். எதுவுமே இருக்காது, எந்த ஒரு பொருளுமே இருக்காது. அதான் ஒரு ஹைலைட்டு. என்னடா, எந்த ஒரு பொருள் எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் சரி, அந்த வேலையை தெளிவாக முடித்து கரெக்டாக கொடுக்கக்கூடியவன் நம்ம சவுந்தரபாண்டி தான். அது மட்டும் இல்லை, அவன் பல குரலில் அன்றைக்கே இப்போ டைம் பாஸிங் எங்களுக்கு ரேடியோவில் எது கிடையாது. எங்கள் கூட ஒருத்தன் ஒரு சின்ன டப்பாவில் ஒரு ரேடியோ வச்சுருந்தான். அந்த ரேடியோ வச்சுருக்கான்றக்காக அவனை ரூமில் சேர்த்தாங்க. ஒரு வாட்சர், ஆமாம், நாங்கள் சிவகாதக்க ஒரு சின்ன ரேடியோ அந்த இவ்வளோ ரேடியோ வச்சுருந்தான். அந்த ரேடியோ வச்சுருக்கான்றக்காகவே அவனை நம்ம ரூமில் சேர்க்க முடியாது, ரூமில் சேர்த்தான். அவன் வாத்தியாராக இருந்தான், பிடி வாத்தியாராக இருந்தான். அதனால் அவனை வாடான்னு கூப்பிட்டுருந்தான். ஏன்னா சவுந்தரபாண்டிக்கு அவ்வளோ திறமை. பல குரலில் பேசுவான். எம்ஜிஆர் குரலில் பேசணுமா, ரஜினிகாந்த் போல, சிவாஜியா, எல்லாம் நடிப்பேன். இவன் தான் எங்களுக்கு டைம் பாஸிங்க. என்னுடைய கல்யாணத்தில் பாண்டி நீ பேசி ஆகணும்டா, எப்படியே நீ தாண்ட பல குரலில் பேசின. எனக்கு ரொம்ப பாசமானவன் நான் தான். முத அவன் விதை போட்டவன் நான் தான். அதை நான் பெருமையாக சொல்ல கடமைப்பட்டு விட்றேன். ஏன்னா
நாங்கள் 2 பேரும் ஒரு இடத்துல போய் மாட்டியிருக்கோம். ஒரு இடத்துல, அது முக்கியமான இடத்துல. அந்த இடத்துல சொல்கிறேன், டேய் பாண்டே, நடந்த உண்மை சம்பவத்தை அவனுக்கு அட்வைஸ் பண்ண வேணாம் தான். இது நம்ம ஊர் கம்மா கரைடா. மெட்ராஸ்ன்றது நம்ம ஊரினுடைய கம்மா கரை. அந்த கம்மா கரையில் நம்ம நடந்து போய்க்கிருக்கோம். ரைட் சைடு மேலாக்க மல்லிகை அரும்புல், இந்த முள் இருக்குது, சின்ன முள் இருக்குது. முள்ளுக்கு கீழே ரோசாப்பூ, மல்லிகைப்பூ எல்லாம் இருக்குது. இந்த பக்கம் மேலாக்க மல்லிகைப்பூ இருக்குது. அதுக்கு கீழே கம்பி, கடப்பாறை நிறையா இருக்கிறா பாண்டி. நம்ம நடந்து போகும்போது எல்லா பேரும் எந்த பக்கம் விழுவான்? முள்ளு பக்கம் விழுவானா, மல்லிகைப்பூ பக்கம் விழுவானா? பறந்து தெரிஞ்சோ நம்ம முள்ளு பக்கம் விழுந்துட்டோம்டா வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல நிலைமைக்கு அடைய முடியும். ஆனால் தெரிஞ்சோ தெரியாமல் இந்த மல்லிகைப்பூ பக்கம் விழுந்துட்டோம்டா அதுக்கு கீழே கடப்பாறை, கம்பி எல்லாருக்கடா உயிர் போயிரும்டா தம்பி. இதான் நம்மளுடைய வாழ்க்கை. டிசிப்ளின் ரொம்ப முக்கியமாடான. டிசிப்ளின் பெருமைக்காக இல்லைங்க. நான் ஒரு பொதுத்துறை நிறுவனத்தில் 38 வருஷமாக வேலை பார்க்குறேன். 87லேருந்து முதல் அவனை பார்த்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் தான் அவனை பார்த்துக்கிருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் நான் சொத்து சம்பாரிச்சிருக்கேன். இப்போ என் பிள்ளைகள்லாம் பெரிய பெரிய படிப்பு படிச்சிருக்கு. அதெல்லாம் எனக்கு பெருமை அல்ல. நான் டிசிப்ளினாக வாழ்ந்துள்ளேன். பொதுத்துறை நிறுவனத்தில் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் 40 பேருக்குன்னா 38 பேர் தண்ணி அடிப்பான். எல்லா தொழிலும் பண்ணுவான். ஒரே ஒருத்தன் நல்லா இருக்கான், நான் இருப்பேன். அப்போ பல இடத்துல நீ சொல்ற, என்னப்பா ஊர் பேரவை நீ கெடுக்கிற எப்படி? நான் போய் ஒரு பாய் கரண்ட் கொடுத்துட்டு, என்ன மாப்பிள்ளை வாங்க அதை வந்து சாப்பிட்டு போயா? இல்லை மாப்பிள்ளை அதெல்லாம் வேணாம்ன்றேன். என்ன மாப்பிள்ளை ஊர் பேரை கெடுத்துக்கிருக்க? எப்படி ஊர் பேரை கெடுத்துக்கிருக்கியா? உள்ளே போய் சாப்பிட்டு போயான்றான். எப்படி பாருங்க. இதை ஏன் சொல்ல வந்தேன்னா, நான் தெரிஞ்சது தெரியாமலோ ஒரு கிறிஸ்டின் ஸ்கூலில் படித்தேன். ராயம்பட்டி, கம்பம் பக்கத்தில் ராயம்பட்டியில். எனக்கு முன்னாடி பேசினாங்க பார்த்தீங்களா? அப்போ என்ன பண்ணால் பல மொழி எங்கிட்ட ரைட் சைடு இருக்குவேன். மலையாளம் பேசுவான், இங்கிட்டு கன்னடம் பேசுவான், இங்கிட்டு தெலுங்கு பேசுவான். நான் பல மொழி கற்றுக்கலாம். ஆனால் நான் அப்போ தமிழ்நாட்டில் தமிழ் மட்டும் தானே பேசுனேன், உங்கள் அப்பா அம்மா வந்தாலும் தமிழ் தானே பேசுனேன். இப்படியே பேசிக்கிறது எந்த மொழியுமே கற்றுக்கிறாம வந்துட்டேன். ஒரு இடத்துல ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்கு போகிறாங்க. ஒரு லேடி சொல்கிறாங்க, நீங்கள் எக்ஸப்ட் தமிழை தவிர எந்த மொழியில் வேணாலும் பேசுங்க எனக்கு தெரியும்ன்றாங்க. அப்படியே ஒரு நிமிஷம் நிமிந்து, ஏண்டா எனக்கு தமிழ் தவிர வேறு எதுவுமே தெரியாதா? எப்படி தமிழை தவிர வேறு எதுவுமே தெரியல. அப்போ தான் நான் ஃபீல் பண்ணேன். அது மாதிரி சார் சொன்னது மாதிரி எல்லா மொழியும் தெரிஞ்சுக்கணும்னு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எந்த இடத்துக்கு போனாலும் சரி, வீட்டு வாட்ச்மேனாக இருக்குவேன், இந்திக்காரனாக இருக்கேன். அவங்ககிட்ட ஊமை வசையாக போட வேண்டியது இருக்குது. எப்படி ஊமை வசையாக போட, ஹோட்டல் சாப்பிட போனால் அவன் இந்திக்காரனாக தான் இருக்கான். அப்படி இப்படி இப்படியே பேச வேண்டியது இருக்குது. இதுக்காகவே இப்போ நான் ஹிந்தி படிச்சுக்கிருக்கேன். நான் டெய்லி 10 வார்த்தை மனப்பாடம் பண்ணிக்கிருக்கேன். அங்கே எந்த பையன் கம்பெனி வச்சுருக்கேன், கம்பெனிக்காரன் பூரா ஹிந்திக்காரனாக தான் இருக்கான். இப்படி எத்தனை பேசிக்கிருப்ப? என்னடா சாப்பிட்டு 2-3 வார்த்தை தெரிஞ்சுக்கிட்டேன், என்னடா காணா காலி ஓகே அப்படி இப்படி பேச வேண்டியது இருக்குது. அதனால் எல்லா மொழியுமே தெரிஞ்சுக்கணுமே தவிர, எனக்கு அந்த மொழி தெரியும். இந்த படிக்கிற காலத்தில் சேட்டை பண்ணிவிட்டு இந்த ஏகப்பட்ட மொழி தெரிஞ்சிருக்கலாம் நான். ஆனால் இந்த தமிழை தவிர வேறு எதுவுமே தெரியாமல் வந்துட்டு ஒரு இடத்துல போயிட்டு பேசாமல் இருந்துட்டு, சரிம்மா நாளைக்கு காலைல வரேன் இந்தா நம்ம தெரிஞ்சு இங்கிலீஷ் அரை இங்கிலீஷை சொல்லிவிட்டு வந்துட்டேன். ஏன் சொல்ல வந்தேன்னா, பாண்டி வந்து ரொம்ப ரொம்ப திறமையானன்றது எனக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். அதனுடைய முழு நிறைவு இன்னைக்கு தான் என் மனசில் பட்டிருக்கு. முழு நிறைவு எனக்கு மனசில். நான் என்னடா பாண்டி, என்ன எனக்கு 300 ரூபா கொடுத்தாங்க எனக்கு சம்பளம், இந்த வச்சுக்கினேன், இதை வச்சு ஏதோ ஒன்றா பண்ண. அப்படியே கவரை பிரிக்க மாட்டான். கவரை பிரிக்காமல் என்கிட்ட வந்து கொடுத்துருவேன். நான் அன்றைக்கி 1000 ரூபா சம்பளம் வாங்கிடுவேன். 300 ரூபா 1000 ரூபா வச்சு இருக்கிறவன் இல்லாதவன் எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுறான். சாப்பாடை போட்டு சாப்பிட்டோம். இன்றைக்கி நாங்கள் என்ன மாதிரி அவனுக்கு ஒரு டிசிப்ளினாக இருக்கான். பாருங்கள், அவனுக்கு 58 வயசு, எனக்கு 58 வயசு தான். 56 என்னக்கா 2 வருஷம் ஜூனியரு, 2 வருஷம் ஜூனியர் அவனுங்க. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அண்ணன்ற வார்த்தையை தவிர மற்ற வார்த்தை பேச மாட்டான். இன்றைக்கி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கான்ற போது எனக்கு பெரிய பெருமையாக இருக்குது. அதே போல் பாரதி ராஜா வைரமுத்து எந்த மண்ணில் பிறந்தாரா
கங்கை அமரன் இளையராஜா எந்த மண்ணில் பிறந்தாரோ அதே மண்ணில் பிறந்த சௌந்தர்யம் அவரே அவங்கள மாதிரி இவரும் பேரும் புகழும் வாங்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு பேச வாய்ப்பளித்த நல்ல உள்ளவங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். மிகவும் யதார்த்தமாக தனது வாழ்த்துறையில் பல முக்கிய தகவல்களை சபைக்கு சொல்லிய அண்ணன் திரு காசிராஜன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திரு ரகுநாத் அவர்களை தன் சிஷ்யனை வாழ்த்த வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு ரொம்ப மேடையிலெல்லாம் பேசி பழக்கம் கிடையாது. சௌந்தர் எனக்கு 40 வருஷமாக தெரியும். ஒன்றா வேலை பார்த்தோம். அவருக்கு என்னால் முடிஞ்ச அளவு என்கரேஜ்மெண்ட் என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ அவர் எழுத்து உலகத்தில் அது எல்லாமே என்னால் முடிஞ்ச அளவு பண்ணினேன். இன்றைக்கி ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுக்கு அவரை சிறப்பிக்கிறது எனக்கு பெருமையாக இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். திரு ரகுநாத் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது நம்ம நூலாசிரியரை பற்றி திரு வைத்தியநாதன் அவர்கள் ஓரிரு வார்த்தைகள் பேசுவார். எல்லோருக்கும் வணக்கம். எனது ஆருயிர் நண்பர். நாங்கள் 35 வருடமாக ஒன்றாக வேலை பார்த்தோம், உறவோடு இருக்கின்றோம். அவருடைய எனக்கு ஒரு சில வார்த்தைகள் பேச தவறுகளாக இருந்தால் அனைவரும் மன்னித்துக் கொள்ளவும். நானும் அவரும் ஒன்றாக ஒரே கம்பெனியில் 6 ஆண்டுகள் மட்டுமே தான் வேலை செய்தோம். ஆனால் அதிலிருந்து இன்று வரை ஒன்றாக தான் இருக்கிறோம். அன்ற காலத்திலேயே அவர் ஒரு டைரி வச்சிருப்பார். அந்த டைரியில் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் கவிதை தான் எழுதியிருப்பார். 5 லைன் 6 லைன் தான். எனக்கு எப்போ ரிலாக்ஸ் டைம் கிடைக்குதோ அப்போ நான் அந்த கவிதைகளை என்கிட்ட காமிப்பார், நான் படிப்பேன். ஆனால் இதை அவரோட ஆம்பிஷனாக இருந்தது சினிமா துறையில் பெரிய ஆளாக வரணுன்றது தான் அவரோட ஆம்பிஷனாக இருந்தது. நிறைய தடவை சொல்லியிருக்கார். டைரக்டர் சங்கர்லாம் எனக்கு எப்படி தெரியுமா எல்லாமே சொல்லியிருக்கார். யாருக்கு என் மனசில் அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே என்ன ஊறி இருக்கு. மேலும் இந்த புக்கு எழுதுறது எனக்கு அன்னைக்கு நைட்டு ஒரு நாள் நைட்டு என்னை கூப்பிட்டு சொன்னார். அன்னைக்கே எனக்கு அப்படியே எப்படி இருந்தது தெரியுங்களா, உள் மனசுக்குள் அப்படி ஒரு ஷாக் அடிச்ச மாதிரி இருந்தது. என்னடா இது 35 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சதை இவ்வளோ நாள் இது பண்ணி சக்ஸஸ் பண்ணியிருக்காரு. அன்னைக்கே எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருந்தது. அவரோட புக் இந்த எழுத்துக்கள் மேலும் மேலும் சிறப்பாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். திருமங்கலம் தவச்செல்வம் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேச அன்போடு அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு மேடை பேச்சு அவ்வளோ வராது. நான் சௌந்தரனை தம்பி. அவருக்கு நினைவு பரிசு கொடுக்குறதுக்காக வந்திருக்கேன். உங்கள் எல்லாரும் சார்பாக அவர் நினைவு பரிசு கொடுக்குறேன். சௌந்தர் அவர்கள் ஏற்புரை வழங்குவதற்கு முன்பு அவரை பற்றி சில தகவல்கள் இருக்கின்றன. அவர் கல்லூரி காலங்களிலேயே என் விழிப்படலங்கள் இரண்டும் கோடுகளாகிவிட்டன, உன் வீட்டு ஜன்னல் சுவர்களையே உற்று நோக்கியதால் என்று கல்லூரி காலத்திலேயே கவிதை எழுதிய நமது மண்ணின் மைந்தர் திரு ராமா சௌந்தர் அவர்கள். ஒரு நிமிஷம், எங்க காலேஜ்ல எல்லாருக்கும் காதல் வந்தா கவிதை எழுதுறது சகஜம் தானே? எல்லாருக்கும் காதல் வந்தால் கவிதை எழுதுறது சகஜம்தான். ஆனால் நம்ம கவிஞர் எப்படி எழுதியிருக்காருங்கிறத நான் இன்னும் கொஞ்சம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் சொல்ல அவர் எப்படிப்பட்ட கவிஞர்னு. சொல்லுங்க சொல்லுங்க. மருமகள் விருந்து வைத்தால் மாமனார் வயிறார சாப்பிட்டார், அமாவாசை என்று காக்கை உருவி. கைத்தட்டுங்கப்பா. மருமகள் விருந்து வைத்தால் மாமனார் வயிறார சாப்பிட்டார், அமாவாசை என்று காக்கை உருவி. இன்னும் கேளு. தாழ்த்தப்பட்ட ஒரு குடிசையில் உயர்ஜாதி அரசியல்வாதி விருந்து. சாப்பிட்ட பின் பாத்திரங்கள் எடுத்து போக வண்டி வந்தது ஐயர் பவனிலிருந்து. மறுபடியும்
தாழ்த்தப்பட்டோர் குடிசையில் உயர்ஜாதி அரசியல்வாதி விருந்து சாப்பிட்ட பின் பாத்திரங்களை எடுத்து போக வண்டி வந்தது ஐயர் பவனிலிருந்து. இன்னும் கேளு. காதல் ஜன்னல் திறந்திருந்தது, அதை அடைத்து விட்டு சென்றது ஜாதி காற்று. இன்னொன்னு கேளு. ஒரு முறை கலைஞரை பற்றி கவிதை எழுத சொன்னபோது சில வரிகளை இப்படி எழுதினார். இது கலைஞரை பற்றி. நீ இலக்கியத்தில் முக்கணியை கற்றவன், அதனால்தான் நீ இல்லறத்திலும் முக்கணியை பெற்றவன். இதெல்லாம் அவரோட கவிதை. கடைசியா இருக்கிற கவிதை கண்டிப்பா இன்னும் நிறைய கவிதைகள் இருக்கு. கண்டிப்பா கவிஞர்கள் அனுபவித்து எழுதியிருப்பார்கள். கவிதையில் அவ்வளவு இனிமை தேன் சிந்தும். நம் நூலாசிரியர் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவர். ஆனால் அவர் கதைகளில் நிறைய அனுபவங்கள், சம்பவங்கள் எப்படி எழுதினார் என்று எங்களுக்கு இன்னும் ஆச்சரியம் அகலவில்லை. தான் பார்த்த பழகின செய்தித்தாள்களில் படித்த மனிதர்களின் மறுபக்கத்தை மிக நெருக்கமாக நின்று எழுதியிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் என்று கேட்போம். திரு மா. சௌந்தர் அவர்களை ஏற்புரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். முத்தமிழே, முக்கணியே, மொழிகளில் மூத்தவளே, அன்னை தமிழே, உனக்கு என் முதல் வணக்கம். நல்லொழுக்கம் ஒன்றே பெண்ணே நல்ல நிலை சேர்க்கும், புல் ஒழுக்கம் தீமை, பெண்ணே பொய் உரைத்தல் தீமை என்று உரைத்த பாவேந்தர் பாரதிதாசனுக்கும் கற்பு நிலை என்று சொல்ல வந்தார், இரு கட்சிக்கும் அங்கு பொதுவில் வைப்போம் என்று கற்பு ஒழுக்கம் பெண்ணுக்கு மட்டுமல்ல ஆணுக்கும் வேண்டும் என்று அறம்பாடிய பாட்டுத் தலைவன் பாரதிக்கும் என் பணிவு வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் சென்னைக்கும், வழி அனுப்பி வைத்த என் மதுரைக்கும், என்னை வாழ்த்தி அமர்ந்திருக்கும் சபை நிறைத்த சாதனையாளர்கள் உங்கள் அனைவருக்கும், அவை நிறைத்த உறவினர்களுக்கும், அன்பு நண்பர்களுக்கும் நண்பர்கள் வணக்கம். இன்று புத்தக வெளியீட்டு விழா. எதற்காக இந்த விழா? யாருமே இல்லாத டீ கடையில் யாருக்குப்பா டீ ஆத்துறீங்க அப்படின்னு உங்கள் மைண்ட் வாய்ஸ்லாம் இங்கே கேட்குது. ஏன்னா இப்போல்லாம் புத்தகம் வாங்குறதும் குறைஞ்சி போச்சு, புத்தகம் வாசிக்கிறதும் குறைஞ்சி போச்சு. அப்புறம் எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணி இந்த வெளியீட்டு விழா? ஒரு அறிமுக எழுத்தாளனின் நெடிய கனவு ஒன்று நிறைவேறியதற்கு இந்த விழா. தாமத பிரசவத்தில் தவமாய் பிறந்த இந்த தங்க குழந்தைக்கு பாராட்டு விழா. என்னுடைய இந்த முதல் சிறுகதை தொகுப்பு கரை தாண்டும் நதிகள் ஒழுக்க மீறல்களை சுட்டி காட்டும், ஆனால் நிச்சயம் யாரையும் காயப்படுத்தாது. ஆனால் ஒன்று நிச்சயம், உங்கள் மனதின் சுவர்களை நனைத்து செல்லும், உங்கள் மலரும் நினைவுகளை மறுபடியும் கொஞ்சம் அணைத்து கொள்ளும். உங்கள் மனதின் சுவர்களை நனைத்து செல்லும், உங்கள் மலரும் நினைவுகளை மறுபடியும் கொஞ்சம் அணைத்து கொள்ளும். சரி, இவன் எப்படி புத்தகம் எழுதினான்? நம் அனைவருக்குள்ளும் ஏதோ ஒரு திறமை நமக்குள் ஒளிந்திருக்கும். நம்ம திறமையை நாம தான் வெளிப்படுத்தணும். நம்ம சீஃப் கெஸ்ட் இப்போ சார் போயிட்டாரு. ஜமா பட இயக்குனர் திரு பாரி இளவழகன் அவர்கள் தன்னோட படத்தில், ஜமா படத்தில் இந்த ஒரு டைலாக் வச்சிருப்பாரு, நம்ம திறமையை நம்ம தான் வெளிப்படுத்தணும் அப்படின்னு. கவிஞர் வாலி ஐயா கூட இதயம் படத்தில் ஒரு பாட்டில் சில வரிகள் எழுதியிருப்பார். உன் வீட்டு கண்ணாடி ஆனாலும் கூட முன் வந்து நின்றால்தான் முகம் காட்டும் இங்கே. கண்ணாடி நம்ம வீட்டு கண்ணாடி தான், நீ முன்னாடி போய் நின்னா தானே உன்னோட முகத்தை காட்டும். அதனால தான் இந்த புத்தகம். நான் நிறைய புத்தகங்கள் வாசிப்பேன், நிறைய மனிதர்களையும் வாசிப்பேன். ஏனெனில் புத்தகமும் மனிதனும் ஒன்றுதான். புத்தகங்கள் வெறும் காகிதம் அல்ல, அது ஒரு ஆயுதம். சில மனிதர்களும் அப்படியே, அவங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். சில புத்தகங்கள் காதலி போல எப்பவும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம், ஆனால் படிக்க தோணாது. சில புத்தகங்கள் நண்பர்கள் போல எப்பவும் நம்ம கூடவே இருக்கும். மணிக்கணக்காக படித்தாலும் பேசினாலும் என்ன படித்தோம் என்ன பேசணும்னு தெரியாது. சில புத்தகங்கள் மனைவி மாதிரி புத்திமதியும் சொல்லும், பொழப்புக்கும் வழிகாட்டும். சில புத்தகங்கள் பார்ப்பதற்கு டம்மி பீஸாக தெரியும், ஆனால் உள்ளுக்குள்ளே 1000 விஷயம் இருக்கும். சில புத்தகங்கள் கள்ளக்காதலி போல யாருக்கும் தெரியாமல் படிக்கணும்னு தோணும், ஆனால் அது வேணாம். இட் இஸ் வெரி டேஞ்சரஸ் அண்ட் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அண்ட் வெல்த் அண்ட் டு த சொசைட்டி டூ. சில புத்தகங்கள் நம் உறவுகள் போல, ஒரு சில பக்கங்கள் புரியாமல் இருக்கலாம், ஒரு சில பக்கங்கள் சுவாரஸ்யம் இல்லாமல் இருக்கலாம், ஒரு சில பக்கங்களில் சில எழுத்து பிழைகள் இருக்கலாம். அதுக்காக உறவெனும் புத்தகத்தை தயவுசெய்து யாரும் தூக்கி போட்டு விடாதீர்கள். எல்லை தாண்டுதல் என்பது கொள்ளை இன்பம் என்று இக்கால மனிதர்கள் மட்டுமல்ல, அந்த காலத்திலும் இப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் அப்படி எல்லை தாண்டியவர்களுக்கு காலமும் கர்மாவும் அவர்களுக்கு பதில் சொல்லாமல் போனதில்லை. இதுதான் நிஜம்.
இந்த 25 சிறுகதைகளின் மைய புள்ளி இதுதான் எல்லை தாண்டுதல், எல்லை மீறுதல். இதில் உள்ள கதைகளை பற்றி சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் சிலாகித்து பேசி பாராட்டியதற்கு நான் நன்றி கடன்பட்டுள்ளேன். மிக்க நன்றி, நெஞ்சார்ந்த நன்றி. என் மானசீக குருவாக மறைந்த எழுத்தாளர் சுஜாதா அவர்களை நினைத்துக் கொள்கிறேன். அவருடைய தாக்கங்களின் சாயல்கள் என் கதைகளில் அங்கங்கே பிரதிபலிக்கும். இந்த நியூட்டனின் 3வது விதி என்ற கதையை மேடம் நல்லா அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. லாஸ்ட்டில் அந்த பஞ்சை சொல்ல மறந்துட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை. அவங்க எல்லாம் முடிச்சுட்டு அவர் வீட்டுக்கு வந்துடுறாரு. அந்த ஹீரோ வயசானவர் வந்து பெண்ணோட அப்பா, அந்த பள்ளி புதலியோட அப்பா வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்போ வந்து வீட்டில் வந்து சொல்கிறாரு, அவங்க அம்மாட்ட சொல்கிறாரு, இனிமேல் நம்ம பிள்ளைக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வராதுப்பா, அந்த ஆசிரியர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு ஊரை விட்டு ஓடி போயிடுவார் அப்படின்னு. ஏங்க நீங்கள் என்னங்க பண்ணீங்க, யார்கிட்ட பேசுனீங்கன்னு? இல்லை நான் ஒரு பெரிய மனுஷனை பிடிச்சி பேசினேன், அதனால தான் அந்த மாதிரி அவர் நடந்துச்சு. யாருங்க அந்த பெரிய மனுஷன்? அவர் பேர் என்னங்க? அவர் பேர் தான் நியூட்டன். இதுதான் பஞ்சு. அவர் பேர் தான் நியூட்டன். கைத்துக்கலாமே. இன்றைய தலைமுறைக்கு தமிழ் அவ்வளவா வாசிக்க தெரியவில்லை. இது பெற்றோர்கள் பெருமைப்படக்கூடிய விஷயம் அல்ல, இது நம் தமிழ் மொழிக்கு அவமானம். அதனால் எல்லாரையும் தமிழ் படிக்க வைங்க, தமிழ் வாசிக்க சொல்லிக் கொடுங்க. சிறு வயசுலேருந்து வாசிக்க சொல்லிக் கொடுத்தீங்கன்னா புத்தகம்னா அது மேலே ஒரு பற்றுதல் வரும், பயம் வராது. ஆனால் பாருங்கள், நம்ம பசங்கள்லாம் வேற ஒரு புக்கில் தான் மூழ்கி கிடக்காங்க. அதான் ஃபேஸ்புக், விஷுவல் மீடியா வந்ததுனால புத்தகம் வாசிக்க மறந்து போனோம், பெரியவர்கள் உட்பட. இப்போது புத்தகம் வெளியிடுறதும் விவசாயம் பண்ணுறதும் ஒன்று தான். ரெண்டுலேயும் செலவு தான் ஜாஸ்தி, ஆனால் லாபம் இல்லை. ஆனாலும் கடமை தவறாமல் சில எழுத்தாளர்களும் சந்தியா பதிப்பகம் போன்ற சில பதிப்பகங்களும் விடாமல் எழுதி வெளியிட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பாராட்டுகள். நாங்கள் உங்கள் அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது என்னவென்றால், புத்தகங்களை வாங்குங்கள், வாசியுங்கள், மனிதர்களையும் நேசியுங்கள். இந்த புத்தகத்தை சிறப்பான முறையில் பதிப்பித்து வெளியிட்டதோடு மட்டுமல்லாமல் இவ்விழாவினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் சந்தியா பதிப்பகத்தின் உரிமையாளர், எழுத்து வித்தகர், மரியாதைக்குரிய திரு சந்தியா நடராஜன் அவர்களின் வாழ்த்துக்களுக்கும் வழிகாட்டுதலுக்கும் என்றென்றும் நான் நன்றியுடையவன் ஆவேன். தமிழ் திரைப்பட உலகின் தரமான படங்கள் வரிசையில் இடம்பெற்ற ஜமா படத்தின் இயக்குனர் மற்றும் கதாநாயகன் திரு பாரி இளவழகன் நம் புத்தகத்தின் முதல் பிரதியை வெளியிட்டு சிறப்புரை ஆற்றியமைக்கு வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள். புத்தகங்களை பெற்றுக்கொள்ள இசைவு தந்து பல்வேறு பணிகளுக்கிடையே இங்கு வந்து கலந்து கொண்டு எம்மை வாழ்த்தி சிறப்புரையாற்றிய கலைமாமணி திரு அபிஷேக் சங்கர் அவர்களுக்கும், எனது மூத்த மைத்துனர் அட்வொகேட் திரு PR ரமேஷ் பாபு அவர்களுக்கும், எங்கள் காக்கலூர் தொழிற்பேட்டை உற்பத்தியாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் திரு K பாஸ்கரன் அவர்களுக்கும், இசைக்கு பட இயக்குனர் என் நண்பர் திரு M கணேசன் அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சிறப்புரையாற்றிய திரு பத்மன், நடிகர் அப்புக்குட்டி, திரைப்பட ஒதிப்பொலிவாளர் திரு கோபாலகிருஷ்ணா ஆகிய அத்தனை பேருக்கும், முத்தாய்ப்பா இந்த நிகழ்ச்சியில் மிக அருமையாக கதை விளக்கமளித்து சிறப்புரையாற்றிய சகோதரி, கவிஞர், இலக்கியவாதி, தொழில் அதிபர் திருமதி ஹேமா பாலாஜிக்கும் என் வணக்கங்களும் நன்றிகள். முன்னிலை வைக்க ஜெயராமன் அண்ணன் வராமல் போனாலும் தன் உடன்பிறவா சகோதரன் திரு தவச்செல்வம் MD அருண் குரூப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் அவர்களை அனுப்பி வைத்தமைக்கு அண்ணன் ஜெயராமன் அவர்களுக்கு நன்றி. இவ்விழா சிறப்புற நடைபெற ஒருங்கிணைப்பு மற்றும் நல் ஒத்துழைப்பு வழங்கிய எனது மைத்துனர், பொது நலன் கருதி திரைப்பட ஒளிப்பதிவாளர் திரு சுவாமிநாதன் அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம். முத்தாய்ப்பாய் இறுதியாக சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாபிக் கமலம் என்ற கதை தொகுப்பில் எழுத்தாளர் ஐயா வண்ணதாசன் அவர்கள் இப்படி சொல்லி முடித்திருப்பார்: குவித்து ஒன்றன் மேல் ஒன்று சார்ந்திருக்கிற என் விரல்களையும் விரல்களுக்கிடையே நகர்கின்ற இந்த பேனாவையும் இந்த நிமிடம் மிகவும் நேசிக்கிறேன். இவை என் விரல்கள் அல்ல, யார் யாரின் விரல்களோ. இது என்னுடைய பேனா அல்ல, யார் யாருடைய பேனாவோ. எழுத்து மட்டும் என்னுடையதா என்ன, அதுவும் எல்லாருடையது தான். அவ்வளோ பெரிய ஜாம்பவான் அவரே இப்படி எளிமையாக சொல்லிட்டார். நம்மளாம் ஏமாத்துறோம், நானும் அதை வழிமொழிகிறேன். இந்த பேனாவும் இந்த கதைகளும் நம் எல்லோருடையதும் தான். உங்கள் அன்பும் ஆதரவும் எப்போதும் எனக்கு உண்டு என்ற நம்பிக்கையிலும், நீங்கள் கொடுக்கும் ஆக்கமும் ஊக்கமும் என்னை மென்மேலும் எழுத வைக்கும் என்ற நம்பிக்கையோடும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.